டெக் சூப்பர் ஸ்டார் எக்ஸ்போஸ்ட். ஆக்சுவலி டெக் சூப்பர் ஸ்டார், டெக் ஃபேக் ஸ்டார் எப்படி வேணால் சொல்லலாம். இவர் ஆல்ரெடி வந்துட்டு எந்த அளவுக்கு ஃபேக்காக ரிவ்யூஸ் கொடுக்குறாரு காசு வாங்கிட்டு, எந்த அளவுக்கு வந்து கோல்மால் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சிட் ஃப்ரீக்வன்சி வந்து பயங்கர அழகாக எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. பட் திரும்பி பீப்புள் வந்து அவரோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இது பெய்ட் ரிவ்யூஸா இல்லைனா வந்துட்டு அதாவது இவங்களே பாட் மாதிரி வச்சு பார்க்க வைக்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட் இருக்கும். எப்படிரா ஒருத்தங்க இவ்வளோ ஓப்பனாக எக்ஸ்போஸ் பண்ண அப்புறம் கூட மக்கள் நம்புறாங்கன்ட்டு அது வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி அவர் வந்து வரதட்சணை கொடுமையில் மாட்டியிருக்காரு. இதில் என்ன காமெடியான விஷயம்னா, அந்த பொண்ணு ஒருத்தவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களோட ஒய்ஃபு, அவங்க தான் எல்லாரும் பாலிமர் நியூஸில் அந்த நியூஸில் கீழே பார்க்கும்போது திட்டிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த பொண்ணு வந்து ஆப்போசிட் சைட்லேருந்து காசு வாங்கிட்டு இவரை வந்து டீஃபேம் பண்ணுதா அப்படின்னு சில பேர் வந்து பேசியிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா என்ன இந்த பொண்ணு கோழையா வெளில வந்து பேசாது அப்படி இப்படின்னு சொல்கிற இந்த அதே சொசைட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் வந்து இவன் இப்படி கிடையாது, இவங்களுக்குள்ள வேற ஒரு ஷேட் இருக்குது அப்படின்ட்டு யாராவது எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கவங்களை பார்த்துட்டு இல்லை நீ ஏதோ காசு வாங்கிட்டு பண்ணுற, நீ தப்பாக பண்ணுற, கரெக்டாக பண்ணுறேன்னு ஈஸியாக கமெண்ட் பண்ணிடுறாங்க. இப்படி இருக்கும்போது யாருக்கு வந்து பேசுறதுக்கு தைரியம் இருக்கும்? இதெல்லாம் இருக்கட்டும். இன்னொன்று வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒரு சில பேர் பண்ணுறது, இந்த பொட்டிக்கில் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து குட்டியாக அழகாக நம்மக்கிட்ட கவர் பண்ணி நம்மளோட இன்செக்யூரிட்டிஸை தூண்டுறாங்க. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நிறைய தோணும் ஓகேவா. பட் எனக்கு இப்போ தான் ஏதோ ஒரு தாட் வந்திருக்கு, ஓகே உங்ககிட்டலாம் அப்படி உட்காந்து பேசலான்ட்டு. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயம்லாம் நான் பேசணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின உங்களோட தாட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸை பார்ப்பேன். ஓகேவா, நாளைக்கு பார்க்குறேன். பாய்.